तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரப்போகும் சனி சூரியன் சேர்க்கையால் வாழ்க்கையில் உச்சத்தை தொடப்போகும் 4 ராசிக்க இவங்க தான். ஜோதிடத்தில் கிரகங்களின் இயக்கங்களும் இணைப்புகளும் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. தற்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் சூரியனும் சனியும் இணைகிறார்கள். சூரியன் மார்ச் 14ஆம் தேதி 2025 அன்று மீனராசியில் சஞ்சரிக்கிறார். மறுபுறம் நீதியை வழங்குபவரான சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்று மீனராசியில் நுழைகிறார். இந்த அரிய கிரக சேர்க்கையால் சூரியனும் சனியும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் இணைகிறார்கள். இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது மற்றும் வெவ்வேறு பலன்களை தருகிறது. சூரியன் சனி சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டமடைய போகும் ராசிகள் என்னன்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசி. ரிஷபராசியின் 11வது வீட்டில் சூரியன் சனி இணைப்பு நடைபெறுது. 2 சக்தி வாய்ந்த கிரகங்கள் இணைவது ரிஷபராசிக்காரர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தும். இந்த கிரக சேர்க்கையால் வணிகர்கள் பெரும் நன்மையை பெறலாம் மற்றும் அவங்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பெரும் வெற்றி கிடைக்கும். மேலும் தேர்வுகளின் போது நல்ல மதிப்பெண்களை பெறலாம். அலுவலகத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் நல்ல சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாம். திருமணமானவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அடுத்தது மிதுனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரியன் சனி இணைப்பு மிதுன ராசியின் 10வது வீட்டில் நடைபெறுது. இதனால் அலுவலக வாழ்க்கையில் குறைவான பிரச்சனைகள் இருக்கும். மேலும் அவர்கள் தங்கள் சரியான முயற்சிகளால் வெற்றியை அடைய முடியும். மேல் அதிகாரிகளிடமிருந்து ஆதரவை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் கடின முயற்சி மேல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் கடந்த கால வேலைகள் இப்போது சிறந்த பலன்களை தரும். இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவர்கள் எந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டாங்க. மேலும் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்கிறதில் உற்சாகமாக இருப்பாங்க. துளாராசியை பற்றி பார்க்கும்பொழுது துளாராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சூரியன் சனி சேர்க்கை துளாராசியின் 2வது வீட்டில் உருவாகுது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளை விரைவாக தீர்க்க முடியுங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் மற்றும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். வணிகர்கள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறதும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பெரும் வருமானம் ஈட்டவும் வாய்ப்புள்ளது. அடுத்தது கும்பத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரியன் சனி பகவானின் இணைப்பு கும்பராசியின் 2வது வீட்டில் நிகழுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மேலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியும். மூதாதையர் சொத்துக்களில் இருந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உள்ளன. உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தங்கள் பிரச்சனைகளில் இருந்து எளிதாக நிவாரணம் பெறலாம். அலுவலகத்தில் பெரிய வெற்றிகள் சாத்தியமாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பள உயர்வை பெறலாம்.